அன்புக்குரிய மாணவ கண்மணிகளே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம பார்க்கக்கூடியது 11ஆம் வகுப்பு கணினி அறிவியல் பாடம் 10 பாய்வு கட்டுப்பாடு. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாய்வு கட்டுப்பாடு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம C++ல 9வது பாடத்தில் C++ பற்றியுடைய அறிமுகத்தில் நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாய்வு கட்டுப்பாடு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த பாய்வு கட்டுப்பாடு அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஒரு நிரல் தொகுதியில ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு செல்வதற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த நிரல் கூற்றுகளை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாய்வு கட்டுப்பாடு அல்லது கட்டுப்பாட்டு கூற்றுகள் அப்படின்னு சொல்லி நாம சொல்ல போறோம். இதை பற்றி தான் நாம இந்த லெசன் ஃபுல்லாக பார்க்க போறோம். ஓகே, இந்த பாய்வு கட்டுப்பாட்டில் இப்பு, இப்பெல்ஸு, எல்சிப்பு, அதே மாதிரி சுவிட்சு, ஃபார், வைல், டு வைல். ஓகே, அதே மாதிரி கண்டினியூ கூற்று, பிரேக் கூற்று, கோட்டு, இதை பற்றி தான் நம்ம இந்த லெசன் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது ரொம்ப உங்களுக்கு எளிமையான லெசன். இதில் இந்த லெசனில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம், அதில் வரக்கூடிய அந்த கான்செப்ட் எல்லாமே நீங்கள் கரெக்டாக நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பின்னாடி வரக்கூடிய லெசன்லாம் நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நிரல் பகுதிகளும் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். நம்ம இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் நம்ம நிரலோட தான் நம்ம இந்த லெசனை நாம் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த பாடப்பகுதியில் வரக்கூடிய நிரல் பகுதியில் அத்தனையுமே உங்களுக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்க போகிறேன். சரி, வாங்க மாணவர்களே, நம்ம பாடப்பகுதிக்கு போகலாம். இதில் கற்றலை நோக்கங்கள் அப்படின்னா என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலவிதமான கூற்றுகளை பற்றி தெரிந்து கொள்ளுதல், பல்வேறு பாய்வு கட்டுப்பாட்டு கூற்றுகளை உருவாக்குதல், இதுதான் இந்த பாடத்தினுடைய கற்றலை நோக்கங்கள். சரி, வாங்க மாணவர்களே, நம்ம அறிமுக பகுதிக்கு போகலாம். அறிமுக பகுதியில் பார்த்தீங்கன்னா C++ நிரலாக்கத்தின் மாறிகள், மாறிலிகள், செயற்குறிகள், தரவணங்கள் போன்றவற்றின் அடிப்படை கருத்துருக்களை பற்றி முந்தைய பாடப்பகுதியில் பார்த்தோம். பொதுவாக ஒரு நிரலின் கூற்றுகள் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை ஒன்றன்பின் ஒன்றாக நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறான். அதாவது நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பாடத்துலலாம் நம்ம பார்த்தோம் மாறிகள் என்ன, மாறிலிகள் என்ன, செயற்குறிகள் என்ன, அதே மாதிரி தரவணங்கள் என்ன, இதை பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த இதுக்கு முன்னாடி பார்த்த பாடப்பகுதியினுடைய தொடர்ச்சி அது. அதில் பார்த்த அத்தனை கான்செப்டுமே நீ பின்னாடி வரக்கூடிய பாடப்பகுதியில் நாம நிரல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதே மாதிரி இந்த C++ நிரல் பொறுத்த வரைக்கும் இந்த நிரலினுடைய கூற்றுகள் எப்படின்னா தொடக்கத்திலிருந்து இறுதி வரை ஒன்றன் பின் ஒன்றாகத்தான் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, அதாவது ஒரு நிரலின் கூற்றுகள் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நோட் பண்ணிக்கங்க. இருப்பினும் இத்தகைய வரிசைமுறை இயக்கம் கட்டுப்பாடுடையதாகவும் குறைந்த பயனுள்ளதாகவும் உள்ளது. பல சூழ்நிலைகளில் குறிப்பிட்ட நிபந்தனை அடிப்படையில் நிரல் குறிமுறையின் தொகுதி நிறைவேற்றப்பட வேண்டும் என்று தீர்மானிப்பது அதிக பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற்றாம நிபந்தனை அடிப்படையில் தேவையான நிரல் பகுதியை மட்டும் செயல்படுத்தணும் அப்படிங்கிறத இன்றைய தேவையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இத்தகைய சூழ்நிலையில் பாய்வு கட்டுப்பாடு நிரலின் ஒரு தொகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு தாவ செய்கிறது. அத்தகைய தாவலுக்கு காரணமான நிரல் கூற்றுகள் கட்டுப்பாட்டு கூற்றுகள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நிபந்தனையின் அடிப்படையில செயல்படுத்தணும் ஒரு நிரல் பகுதியே அப்படின்னா அதுக்கு எதை பயன்படுத்தணுங்கிற அந்த கட்டுப்பாட்டு கட்டமைப்புகள், அதாவது கட்டுப்பாட்டு கூற்றுகளை பயன்படுத்தினா ரொம்ப எளிமையா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதையெல்லாம் கொஞ்சம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்வு கட்டுப்பாடு நிரலின் ஒரு தொகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு தாவ செய்கிறது. அத்தகைய தாவலுக்கு காரணமான நிரல் கூற்றுகளை தான் என்ன சொல்றாங்க, கட்டுப்பாட்டு கூற்றுகள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, இந்த பாடப்பகுதியில் கட்டுப்பாட்டு கட்டமைப்பு அடிப்படை செயல்பாடுகளான தேர்ந்தெடுப்பு, மடக்கு மற்றும் தாவுதல் கூற்றுகள் பற்றி நாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரி, அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களே, கூற்றுகள் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிற பற்றி சொல்லிக்கிறாங்க. கணிப்பொறி நிரல் என்பது குறிப்பிட்ட பணியை நிறைவேற்ற கொடுக்கப்படும் கூற்றுகள் அல்லது கட்டளைகளின் தொகுப்பு. இப்ப கணிப்பொறி நிரல்னா என்ன மீனிங், சிம்பிளா ஆரம்பிச்சுங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட பணியை நிறைவேற்றுவதற்காக கொடுக்கப்படக்கூடிய கட்டளைகள் அல்லது கூற்றுகளுடைய தொகுப்பை தான் என்ன சொல்றாங்கன்னா கணிப்பொறி நிரல் பகுதி அப்படின்னு அதே சொல்றாங்க. இவ்வகை கூற்றுகள் ஒரு குறிப்பிட்ட செயலை நிறைவேற்ற பயன்படுகிறது. செயல் எனப்படுவது ஒரு மாறி அறிவித்தல், கோவைகளின் மதிப்பிறுத்தல், தீர்மானிப்பு, மடக்கு போன்ற செயல்பாடுகளாக இருக்கலாம். C++ நிரலின் இரு வகையான கூற்றுகள் பயன்படுத்தப்படுகிறது. C++ல பார்த்தீங்கன்னா 2 வகையான கூற்றுகளை பயன்படுத்துறேன்னு சொல்லிக்கிறாங்க. ஒன்று வெற்று கூற்று, இன்னொன்று கலவை கூற்று. நாம வெற்று கூற்றுன்னு என்ன, நல் ஸ்டேட்மெண்ட் என்ன, காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. வாங்க அதைய பார்க்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் 1 மார்க்ல கேட்டுருவாங்க, நோட் பண்ணிக்கங்க. வெற்று கூற்று அரைப்புள்ளியை மட்டுமே கொண்டிருக்கும் கூற்று வெற்று கூற்று அல்லது வெறுமை கூற்று எனப்படுது. 2 மார்க் கேட்கலாம், வெற்று கூற்றுன்னு என்ன அப்படின்னு கேட்கலாம். இந்த செமிகோலனோட இருக்கக்கூடிய கூற்றுகள் எல்லாமே வெற்று கூற்று அப்படின்னு சொல்லலாம். நோட் பண்ணிக்கங்க. இதெல்லாம் 1 மார்க்ல
கேட்கலாம். வெற்று கூற்றுகளை மடக்கின் இட உணர்த்திகளாக பயன்படுத்தலாம் அல்லது கலவை கூற்றுகள் அல்லது செயற்கூறுகள் முடிவில் இடம்பெற செய்யலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்து கலவை கூற்று C++ கூற்றுகளில் தொகுப்பினை நெளிவு அடைப்புக்குறிகளுக்குள் உள்ளடக்க அனுமதிக்கிறது. இந்த கூற்றுகளின் தொகுப்பினை கலவை கூற்று அல்லது தொகுதி கூற்று என்கிறோம். அதாவது இந்த நெளிவு அடைப்புக்குறிக்குள்ள கொடுக்கப்படக்கூடிய கூற்றுகள் எல்லாமே என்னங்கிறான் கலவை கூற்று அல்லது தொகுதி கூற்று, ஒரு செப்பரேட் பிளாக்ல இது இடம்பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. எடுத்துக்காட்டு சொல்லிக்கிறாங்க. ஓப்பனிங் பிரேஸ், க்ளோசிங் பிரேஸ், இதுக்கெல்லாம் வேரியபிள் அறிவிக்கிறாங்க, அதுக்கு மதிப்பு அசைன்மெண்ட் வைக்கிறாங்க, அதை கால்குலேஷன் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட கூற்றுகள் இதுல இந்த தொகுதிக்குள்ள இடம்பெற்றதுனால இதை பேரு தொகுதி கூற்றுன்னு சொல்லலாம் அல்லது கலவை கூற்று அப்படின்னு சொல்லி இதை நாம சொல்லலாம். இந்த கலவை கூற்றை பொறுத்த வரைக்கும் நிரலினுடைய எந்த பகுதியில் வேணாலும் இடம்பெறலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. சரி, அடுத்த மாணவர்களே, கட்டுப்பாட்டு கூற்றுகள். ஆமா, கட்டுப்பாட்டு கூற்றுகள்னா என்ன? ஓகே, அதை பத்தி பார்க்கலாம். இப்ப நம்ம வெற்று கூற்றுன்னு என்னன்னு பார்த்தா செமிகோலனோட இருக்கக்கூடிய கூற்றுல வெற்று கூற்று. கலவை கூற்றுனா ஒன்றுக்கு மேற்பட்ட கூற்றுகள், வேரியபிள் அறிவிக்கிறது, அதுக்கு மதிப்பு அசைன் பண்றது, கால்குலேஷன் பண்றது, இந்த மாதிரி ஒரு செப்பரேட் பிளாக், அதாவது ஓப்பனிங் பிரேஸ்ல ஆரம்பிச்சு க்ளோசிங் பிரேஸ்ல முடிய அந்த பகுதியை தான் என்ன சொல்றோம்னா கலவை கூற்று அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லிக்கிறாங்க. அடுத்தது மாணவர்களே, கட்டுப்பாட்டு கூற்றுகள். கட்டுப்பாட்டு கூற்றுகள் கட்டளைகளின் பாய்வு வரிசை முறையை மாற்றியமைக்கும். ஒரு நிரலில் கூற்றுகள் வரிசை முறை, தேர்ந்தெடுப்பு மற்றும் மடக்கு போன்ற கட்டுப்பாட்டு கூற்றுகளாக இயக்கப்படுகிறது. ஒரு நிரல்ல கூற்றுகள் எப்படி இயக்கப்படுதுங்கிறா வரிசை முறையில் இயக்கலாம், தேர்ந்தெடுப்பு முறையில் இயக்கலாம், மடக்கு போன்ற கட்டுப்பாட்டு கூற்றுகளாகவும் இது இயக்கப்படுகிறது. அனைத்து நிரலாக்க மொழிகளும் வரிசை முறை, தேர்ந்தெடுப்பு மற்றும் மடக்கு கூற்றுகளை கொண்டுள்ளது. அனைத்து வகையான நிரலாக்க மொழியும் எப்படி இருக்குங்கிற வரிசை முறை கூற்று, தேர்ந்தெடுப்பு கூற்று, மடக்கு கூற்று மூன்றையுமே பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்தது, கூற்றுகள் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசை முறையில் நிறைவேற்றப்பட்டால் இந்த பாய்வை வரிசை முறை பாய்வு என்கிறோம். ஒரு கூற்றே ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற்றப்பட்டால் அதுக்கு பேரு வரிசை முறை கூற்று அல்லது வரிசை முறை பாய்வு அப்படின்னு சொல்லி அதைய சொல்லலாம். சில சூழ்நிலைகளில் கிளைப்பிரித்தல், மடக்கு தாவுதல் மற்றும் செயற்கூறு அழைப்பு போன்ற கூற்றுகள் பாய்வின் ஓட்டத்தை மாற்றியமைக்கும். இந்த செயல்முறையை பாய்வு கட்டுப்பாடு என்கிறோம். ஆமா, பாய்வு கட்டுப்பாடுனா சில சூழ்நிலைகள்ல என்னதை கிளைப்பிரித்தல் கூற்றை பயன்படுத்தலாம், மடக்கு கூற்றை பயன்படுத்தலாம், தாவுதல் கூற்றை பயன்படுத்தலாம், செயற்கூறு அழைப்பு பயன்படுத்தலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கூற்றுகளுடைய பாய்வின் ஓட்டத்தை, அதனுடைய தன்மை மாற்றியமைக்கும். அந்த மாதிரி இருக்கிறத என்ன சொல்றேன்னா கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி அதையே சொல்லிக்கிறாங்க. அடுத்தது இதுல பார்த்தீங்கன்னா வரிசைமுறை கூற்றுகளை சொல்லிக்கிறாங்க. கூற்று 1, கூற்று 2, கூற்று 3. அதாவது ஒரு நிரல்ல ஒன்றன் பின் ஒன்றாக நிரல் பகுதிகள் செயல்படுத்தப்பட்டால் அதுக்கு பேரு என்ன சொல்றாங்க வரிசைமுறை கூற்றுங்கிறாங்க. கூற்று 1 நிறைவேற்ற பிறகு கூற்று 2 நிறைவேற்றப்படும். கூற்று 2 நிறைவேற்றப்பட்ட பிறகுதான் கூற்று 3 நிறைவேற்றப்படும். இதுக்கு பேரு வரிசைமுறை கூற்றுன்னு சொல்லிக்கிறாங்க. இதுக்கு விளக்கம் கொடுத்துக்கிறாங்க. வரிசைமுறை கூற்றுகள் என்பது மேலிருந்து கீழாக ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற்றப்படும் கூற்றுகளாகும். இத்தகைய கூற்றுகள் பாய்வு ஓட்டத்தை மாற்றியமைக்காது. இது பாய்வு ஓட்டத்தை எல்லாம் மாற்றியமைக்காது. நிரலை நாம் எப்படி எழுதிக்கிறோமோ அதனுடைய வரிசைப்படியே இயக்கக்கூடிய கூற்றுகள் வரிசைமுறை கூற்றுகள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது எப்பவுமே அரைப்புள்ளியுடன் தான் முற்று பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க. நுழைவு, நிபந்தனை கொடுக்குறோம். நிபந்தனை சரியா இருந்தா கூற்று 1 கூற்று இயக்கப்படும். நிபந்தனை தவறா இருந்தா கூற்று 2 இயக்கப்படும். ஓகே, அதைத்தான் இங்க சொல்லியிருக்கு. நிபந்தனை அடிப்படையில் நிறைவேற்றப்படும் கூற்றுகள் தேர்ந்தெடுப்பு கூற்றுகள் எனப்படும். நோட் பண்ணிக்கங்க. நிபந்தனை அடிப்படையில் நிறைவேற்றப்படக்கூடிய கூற்றுகள் என்ன சொல்றோம்? தேர்ந்தெடுப்பு கூற்றுகள் அப்படின்னு சொல்றோம். கொடுக்கப்பட்ட நிபந்தனை சரி எனில் சரி கட்டளை தொகுதி இயக்கப்படும், இல்லை எனில் தவறு கட்டளை தொகுதி இயக்கப்படும். ஆமா, நம்ம கொடுக்கக்கூடிய நிபந்தனை சரியா இருந்தா சரி தொகுதி இயக்கப்படும், தவறா இருந்தா தவறு தொகுதி இயக்கப்படும். இது தேர்ந்தெடுப்பு கூற்றுல கொடுத்திருக்கக்கூடிய பாய்வுப்படம். இதுல பாத்தீங்கன்னா நிபந்தனை சரினா சரி தொகுதி இயக்கப்படும், நிபந்தனை தவறுனா தவறு தொகுதி இயக்கப்படும். இதான் தேர்ந்தெடுப்பு கூற்றுகள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. செலக்ஷன் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது இதுல கட்டளை நிபந்தனை சரியெனில் சரி கட்டளை தொகுதி இயக்கப்படும், இல்லையெனில் தவறு கட்டளை தொகுதி இயக்கப்படும். நிறைவேற்றப்பட வேண்டிய கூற்றுகளின் தொகுப்பை தீர்மானிக்க உதவுவதால் இக்கூற்றினை தீர்மானிப்பு கூற்று அல்லது தேர்ந்தெடுப்பு கூற்று எனலாம். இந்த கூற்று தேர்ந்தெடுப்பு கூற்று என்ன சொல்லலாம்? டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்னு கூட இதை நாம சொல்லலாம் அப்படின்னு இதைய சொல்லிக்கிறாங்க. நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது மடக்கு கூற்று. மடக்கு கூற்று என்பது ஒரு கட்டளை தொகுதியை நிபந்தனை அடிப்படையில் மீண்டும் மீண்டும் செயல்படுத்தும். கொடுக்கப்பட்ட நிபந்தனை சரியான இருக்கும் வரை கட்டளை தொகுதி மீண்டும் மீண்டும் நிறைவேற்றப்படும்.
நிபந்தனை தவறாகும் போது தொடர்ந்து இயக்கப்படுவது நிறுத்தப்படுகிறது. இதனை மடக்கு கூற்று அல்லது பன்முறை செயல் கூற்று என்கிறோம். இதை பன்முறை செயல் கூற்றுன்னு சொல்லலாம், மடக்கு கூற்றுன்னு இதையே சொல்லலாம். இந்த மடக்கு கூற்றும் நிபந்தனை சரியாக இருக்க வரைக்கும் தான் செயல்படும். நிபந்தனை தவறாகும் போது அந்த மடக்கு செயல்படுத்துவதை நிறுத்திவிடும். அதாவது அந்த மடக்கு முடிவுக்கு வந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, சரி. ஓகே மாணவர்களே, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கூற்றுகளில் வரிசைமுறை கூற்றை பார்த்தோம். நிரல் எப்படி எழுதிக்கிறோமோ அதன் வரிசை முறையே இயக்கப்படக்கூடியது வரிசைமுறை கூற்று. ஒன்றன் மேலிருந்து கீழாக தொடர்ந்து இயக்கப்படும். தேர்ந்தெடுப்பு கூற்று அப்படிங்கிறது நிபந்தனை அடிப்படையில் செயல்படக்கூடியது. நிபந்தனை சரினா சரி தொகுதியில் இருக்கக்கூடிய கூற்று இயக்கப்படும், தவறுனா தவறு தொகுதியில் இருக்கக்கூடிய கூற்று இயக்கப்படும். மடக்கு கூற்று அப்படிங்கிறது ஒரு நிபந்தனை சரியா இருக்க வரைக்கும் தான் செயல்படுத்தப்படும். நிபந்தனை தவறாகும் போது மடக்கு முடிவுக்கு வரும், எதையுமே செயல்படுத்தாது. அதனால மடக்கு கூற்றை இன்னொரு பேர்ல என்ன சொல்லலாம், பன்முறை செயல் கூற்றுன்னு கூட அதையே நாம சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நீங்க நோட் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது, மீண்டும் மீண்டும் இயக்கப்படும் கட்டளை தொகுதியினை மடக்கின் உடற்பகுதி என்கிறோம். ஒரு மடக்கில் நுழைய அல்லது வெளியேற காரணமான நிபந்தனை வெளியேறல் நிபந்தனை அல்லது பரிசோதிப்பு நிபந்தனை என்கிறோம். ஆமா, அதாவது மீண்டும் மீண்டும் இயக்கப்படும் கட்டளை தொகுதியினை மடக்கின் உடற்பகுதி என்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மடக்கில் உள்நுழையறக்கோ வெளியேறக்கோ காரணமான அந்த நிபந்தனைத்தை என்ன சொல்றாங்கன்னா வெளியேறல் நிபந்தனை அல்லது பரிசோதிப்பு நிபந்தனை அப்படின்னு அதையும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது, அனைத்து வகை நிரலாக்க மொழிகளும் சிக்கல்களின் தேவைக்கேற்ப இவ்வகை கூற்றினை நிரல் குறிமுறை எழுத பயன்படுத்தப்படுகிறது. C++ நிரலாக்க மொழியின் இவ்வகை கூற்றுகளை பயன்படுத்திக் கொள்கிறது. தேர்ந்தெடுப்பு கூற்று மற்றும் மடக்கு கூற்றுகள் கொடுக்கப்படும் நிபந்தனை கோவையின் வெளியீட்டு மதிப்பை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது. நிபந்தனை கோவை சரி அல்லது தவறு என்று மதிப்புகளை விடையாக தரும். நாம நிபந்தனை கோவை சரி அல்லது தவறான மதிப்பு, அதாவது தவறு என்ற மதிப்புகளை இது என்ன வேண்டும், விடையா தரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்புல கூட உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. C++ மொழியில் சுழியம் அல்லாத எந்த ஒரு எண்ணும் சரி என எடுத்துக்கொள்ளப்படும் மற்றும் சுழியம் தவறு என்று எடுத்துக்கொள்ளப்படும். ஆமா, அதாவது பூஜ்ஜியம் இல்லாததெல்லாம் சரின்னு சொல்றாங்க, பூஜ்ஜியம் வந்துச்சுன்னா அதை என்ன சொல்றாங்க, தவறான மதிப்பு அப்படின்னு அதையும் சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஓகே மாணவர்களே. அடுத்தது, இனி நாம ஒவ்வொரு கூற்றா பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது தேர்ந்தெடுப்பு கூற்றுகள். ஆமா, ஒரு நிரலின் தீர்மானிப்பு கூற்று அல்லது ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு கட்டுப்பாட்டை ஒரு முறை தாவு செய்கிறது. இதை பல வழிகளில் மேற்கொள்ளலாம். முக்கியமாக இப்பெல்ஸ் கூற்று பயன்படுகிறது. இரண்டு கூற்றுகளுக்கிடையே ஒன்றை தேர்வு செய்கிறது. மற்றொரு தீர்மானிப்பு கூற்று சுவிட்ச் என்பதாகும். ஒரு மாறியின் அடிப்படையில் கிளைப்பிரிப்பு கூற்று தொகுதிகளை உருவாக்கும். இந்த தேர்ந்தெடுப்பு கூற்றுல மாணவர்களே நம்ம பார்க்கக்கூடியது இப் கூற்றை பத்தி பார்க்க போறோம், இப்பெல்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதே மாதிரி நெஸ்ட் எடுப்பு, ஒரு இப் கூற்றுக்குள்ள இன்னொரு இப் கூற்று வரதை பத்தி பார்க்க போறோம். ஒரு இப்பெல்ஸுக்குள்ள இன்னொரு இப்பெல்ஸ், இந்த மாதிரி கூற்றுகளெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அதுபோக சுவிட்ச் கூற்றையும் பார்க்க போறோம். இது எல்லாமே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட். ஓகே, தேர்ந்தெடுப்பு கூற்றுகள் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது மாணவர்களே இப் கூற்று. பாருங்க, இப் கூற்று என்பது ஒரு தீர்மானிப்பு கூற்றாகும். இப் கூற்று நிபந்தனை சோதித்து நிபந்தனை சரியெனில் சரி தொகுதி கூற்று அல்லது கட்டளை தொகுதி இயக்கப்படும். அதாவது இந்த இப் கூற்றை பொறுத்த வரைக்கும் நிபந்தனை சரியாக இருந்தால் மட்டுமே செயல்படுத்தப்படும். தவறாகும் போது நம்மளுக்கு எந்த ஒரு ஆன்சரையும் சொல்லாது. அந்த மாதிரி இருக்கக்கூடியது இப் கூற்று. மறந்துடாதீங்க, இப் கூற்றுன்னு சிம்பிளா ஆரம்பிச்சுங்க. அனைத்து தீர்மானிப்பு கூற்றுகளிலுமே மிகவும் எளிமையான கூற்று அப்படின்னு சொல்ல போனா எதைத்தான் சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இப் கூற்றை தான் சொல்லலாம். இந்த இப் கூற்றை பொறுத்த வரைக்கும் நிபந்தனை சரியா இருந்தா தான் நமக்கு ஆன்சரை சொல்லும். தவறாகும் போது நம்மளுக்கு எந்த ஒரு ஆன்சரையும் சொல்லாது. பாருங்க, இங்க சிண்டாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய சிண்டாக்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டுமானவர்களை. இப்ப இப் கண்டிஷன், இப்புங்கிறது கீவேர்டு, அதுல நிபந்தனை அல்லது கோவை கொடுக்கிறோம். இங்க கொடுக்கக்கூடிய நிபந்தனை சரியாக இருந்தால் மட்டும்தான் இந்த மெய் தொகுதி இயக்கப்படும். தவறாகும் பட்சத்தில் இங்க இந்த எந்த கூற்றையுமே இங்க செயல்படுத்தாது. அது அதனுடைய விளக்கம். சிம்பிளா ஆரம்பிச்சுங்க. இப் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் நிபந்தனை சரியா இருந்தா தான் ஆன்சர் சொல்லும். தவறா இருந்தா என்ன ஆகுது, எந்த ஒரு ஆன்சரையும் அது சொல்லாது. ஓகே மாணவர்களே, இப்ப நிபந்தனை சரியா இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு என்ன வேண்டும், ஆன்சரை சொல்லும். சரி, அடுத்து பாருங்க, விளக்கம் கொடுத்துருக்காங்க. மேற்கண்ட கட்டளை அமைப்பில் இப் என்ற சிறப்பு சொல் கோவை அல்லது நிபந்தனை அடைப்புக்குறிகள் கொண்டிருக்க வேண்டும். கொடுக்கப்பட்ட கோவை மதிப்பு சரியெனில் சரி தொகுதி இயக்கப்படும். அதை தொடர்ந்து எக்ஸ் கூற்று எடுத்து செல்லும். ஒரு சரி தொகுதி ஒற்றை கூற்று, கலவை கூற்று அல்லது வெற்று கூற்றினை கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப சோதிப்பு நிபந்தனை
சரியாக இருந்தால் மெய்த்தொகுதி இயக்கப்படும். அப்படி ஒருவேளை இந்த நம்ம கொடுக்கக்கூடிய நிபந்தனை தவறாகுனா நாம் அடுத்ததாக வந்து இந்த இப் கண்டிஷனுக்கு இல்லாமல் வெளியில் கொடுக்கப்படக்கூடிய இந்த எக்ஸ் கூற்று வந்து இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வாங்க இங்கே ஒரு நிரல் பகுதி கொடுத்துருக்குறாங்க, என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்க 10.1 இந்த எடுத்துக்காட்டில் இப் கூற்றை பயன்படுத்தி ஒரு நபர் வாக்களிக்க தகுதியானவரா என சோதிக்க C++ நிரல் கூற்று ஒன்று எழுதுகன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு நபர் வந்து வாக்களிக்க எலிஜிபிளா அப்படிங்கிற சோதிக்கிறதுக்கு ஒரு நிரல் எழுதிக்கிறாங்க. அப்போ வாக்களிக்கிறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னா நம்ம ஏஜை வந்து ஒரு மாறியை பயன்படுத்தணும். 18 வயசுக்கு மேலே யாருக்கெல்லாம் ஏஜ் இருக்குதோ அவங்கெல்லாம் வந்து என்ன ஓட்டு போடுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மெசேஜ் சொல்லணும். அதற்காக இந்த நிரல் எழுதிக்கிறாங்க. இது நாம் இந்த ஹெட்டர் ஃபைலை பற்றியெல்லாம் நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பாடத்துலேயும் பார்த்துருக்குறோம். பாருங்க, ஹேஸ் இன்க்ளூட் யூஸ்ட்ரீம் யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட் இன்ட் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள தான் அனைத்து செயல்பாடுகளுமே நடக்கும். இப்போ இன்ட்டுங்கிற தரவணத்தில் ஏஜுங்கிற வேரியபிளை அறிவிச்சிருக்கிறோம். சிஅவுட்டில் என்டர் யுவர் ஏஜ்னு சொல்லி டபுள் கோட்டில் கொடுத்ததுனால இது அப்படியே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். சிஇன்ல ஏஜ்னு சொல்லிக்கிறோம். இந்த சிஇன்கிற கூட்டம் என்ன பண்ணுறது, நம்மக்கிட்ட கீபோர்டு மூலமாக அதாவது இயக்க நேரத்தில் நம்மக்கிட்ட இன்புட்டை கேட்டு வாங்கும். ஏஜுக்கு என்ன மதிப்பு, என்ன ஏஜ் கொடுக்குறோம் அப்படிங்கிற இன்புட்டை நம்மக்கிட்ட கேட்டு வாங்கும். அதற்கு பிறகு இப் கண்டிஷனில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏஜ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 18 சொல்லியிருக்கிறோம். 18 வயசுக்கு மேலே ஏஜ் இருந்தால் தான் இந்த கூற்று வந்து இயக்கப்படும். இந்த இப் கூற்று எப்போது இயக்கப்படும்? 18 வயசுக்கு மேலே நாம் ஏஜை இன்புட்டாக கொடுத்தோம்னா தான் இந்த கூற்று இயக்கப்படும். ஒருவேளை நாம் 17 கொடுக்குறோம் 16 கொடுக்குறோம் அப்படின்னா இந்த இப் கண்டிஷன் நிறைவேற்றப்படாது. ஓகே, இப்போ நம்ம வந்து 20ன்னு ஒரு ஏஜை கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? சிஅவுட்டில் இந்த இப் கண்டிஷனில் இருக்கக்கூடிய இந்த சிஅவுட் வந்து ரன் ஆகும். யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படிங்கிற மெசேஜ் நம்மளுக்கு சொல்லும். ஒருவேளை இங்கே நாம் வந்து ஏஜ் வந்து 18க்கு குறைவாக கொடுத்துட்டு அப்படின்னா இந்த சிஅவுட்டை நிராகரித்துட்டு அடுத்தது இந்த இப்புக்கு வெளியில் இருக்குது பார்த்தீங்களா, தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் எக்ஸிக்யூட்டட் அப்படிங்கிற மெசேஜை மட்டும் நம்மளுக்கு சொல்லும். மறந்துடாதீங்க. ஓகே, இது இப் கண்டிஷன். நிபந்தனை சரியாக இருந்தால் மட்டும்தான் இந்த கூற்று இயக்கப்படும். தவறாகும் பட்சத்தில் இந்த கூற்று இயக்கப்படாமல் எக்ஸ் கூற்றுன்னு நாம் இங்கே பார்த்தோம். ஓகே, அதை வந்து இயக்கப்படும். இந்த எக்ஸ் கூற்று இந்த சிஅவுட். ஓகே மாணவர்களே, இந்த நிரலை வந்து நாம் இயக்கி பார்க்கலாம். வாங்க, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஒரு நிரல் பகுதியை வந்து நாம் எப்படி இயக்கிறது அப்படிங்கிறத பற்றி நாம் சொல்லியிருக்கிறோம். அதையே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டார்ட் மெனுக்கு போகணும். ஸ்டார்ட்டில் ஆல் ப்ரோக்ராம்ஸ் போயிட்டுங்க, செட் தேவ் C++ கிளிக் பண்ணிங்கன்னா அதில் தேவ் C++. உங்களுக்கு தேவ் C++ வந்து ஓப்பன் ஆகும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரோக்ராம் எல்லாம் டைப் பண்ணி வச்சிருக்கிறேன். ஏன்னா நம்ம உங்களுக்கு ரெக்கார்டிங் இந்த டைமில் உங்களுக்கு அதை சொல்லிட்டு இருந்தோம்னா டைப் பண்ணிட்டு இருந்தோம் டைம் ஆகுறதுக்காக சொல்லியிருக்கிறேன். நீங்கள் இந்த நிரல் எல்லாமே ஒர்க் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சிருக்கிற நிரலை போய் பார்க்குறக்கு ஃபைலில் ஓப்பன் அல்லது கண்ட்ரோல் ஓ கொடுத்தீங்கனாலும் ஓப்பன் ஆகும். இதில் நான் வந்து ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சிருக்கிறேன். டெஸ்க்டாப்பில் தான் வச்சிருக்கிறேன். அதில் லெசன் 10 C++ன்னு போட்டு வச்சிருக்கிறேன். இதில் நிரல் பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ முதல் நிரல், ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம், இந்த நிரல் தான் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே மாணவர்களே, சரி, இந்த நிரல் அப்படியே நான் டைப் பண்ணி வச்சிருக்கிறேன். ஹெட்டர் ஃபைல் மெயின் ஃபங்க்ஷன் சொல்லியாச்சு. ஏஜுங்கிற வேரியபிள் இன்ட் தரவணத்தில் முழு எண் தரவணத்தில் சொல்லியிருக்குது. இந்த சிஅவுட் நம்ம என்டர் யுவர் ஏஜுங்கிற மெசேஜ் மட்டும் நம்மளுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணும். சிங்கிற இந்த கூட்டம் நம்மகிட்ட இன்புட்டாக இயக்க நேரத்தில் கேட்டு வாங்கக்கூடிய இன்புட்டை இங்கே வந்து பரிசோதிக்கும். அதுக்கு பிறகு இந்த நிபந்தனை சரியாக இருந்தால் இந்த சிஅவுட் ரன் ஆகும். ஒருவேளை நிபந்தனை தவறாக இருந்தால் இந்த ஃபர்ஸ்ட் சிஅவுட் ரன் ஆகாது, அடுத்த சிஅவுட் வந்து ரன் ஆகும். இதை வந்து இங்கே கொடுத்துருக்கப்படக்கூடிய கூற்று இங்கே புக்லேயே அதான் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, சரி, இப்போ இதை நாம் எக்ஸிக்யூட் பண்ணலாம். எக்ஸிக்யூட் பண்ணுறக்கு நீங்கள் கீபோர்டில் ஃபங்க்ஷன் கீழ் இருக்கக்கூடிய F11 பயன்படுத்தி எக்ஸிக்யூட், அதாவது கம்பைல் அண்ட் ரன் பண்ணலாம். ஒருவேளை அப்படி இல்லைன்னா இந்த எக்ஸிக்யூட்டுங்கிற மெனுவில் போயிட்டு கம்பைல் ரன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இங்கே இருக்கக்கூடிய ஐக்கான், ஆமாம், இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு
ப்ரோக்ராம் கம்பைல் ஆகி ரன் ஆகும். இப்போ நான் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கேட்குது. இப்போ நான் வந்து 20ன்னு கொடுக்குறேன், இன்புட்டு கொடுத்துட்டு என்டர் அடிக்கிறேன். நம்மளுக்கு என்ன மெசேஜ் சொல்லுது? யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு மெசேஜை சொல்லியிருக்குது. ஓகே, ஒருவேளை இப்போ பாருங்க, நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நான் 17 கொடுக்குறேன், 17ன்னு கொடுக்குறேன். என்ன ஆகுது? எதையுமே நம்மளுக்கு ஆன்சர் சொல்லலை. என்ன சொல்லியிருக்குது? என்டர் யுவர் ஏஜ் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது என்டர் யுவர் ஏஜ்ங்கிறது ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். நான் 17 சொல்லிட்டேன். இப்போ 17ங்கிறது இங்கே செக் பண்ணுறது 18 விட 17 வந்து பெரியதான்னு பார்க்குது. தப்புன்னு இந்த சி அவுட் ரன் ஆகாது. அதுக்கடுத்து சி அவுட் இந்த எக்ஸிக்யூட்னு சொன்ன பார்த்தியா, தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் எக்ஸிக்யூட்டட், அது மட்டும்தான் உங்களுக்கு அவுட்புட்டாக கிடைச்சிருக்கும். இதுக்கு முன்னாடி நேரில் என்ன இருக்கும்? யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படின்னு சொல்லிக்கிற மெசேஜ் நம்மளுக்கு சொல்லியிருக்கும். ஓகே மாணவர்களே, இப்படித்தான் வந்து நாம் இப் கூற்றை செயல்படுத்துகிறோம். நிபந்தனை சரியாக இருந்தால் மட்டும்தான் இது செயல்படுத்தப்படும். தவறாக இருந்தால் அதில் இடம்பெறக்கூடிய எக்ஸிக்யூட்டர் மட்டுமே ரன் ஆகும். இப்போ எப்படி இது எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துட்டிங்களா? சரி, இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது எல்ஸ் கூற்று தான். எல்ஸை நம்ம இயக்கி பார்க்கலாம். வெரி சிம்பிள் தான். நம்ம எல்ஸ் கூற்றை பயன்படுத்தும் போது ஒவ்வொன்றையும் தனித்தனி பிளாக்ல பயன்படுத்திக்கலாம். ஓப்பனிங் பிரேஸ், க்ளோசிங் பிரேஸ் போட்டு கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டின்னு சொல்லி கொடுத்துக்கிறோம். நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் சேவ் பண்ணிக்கணும். இங்கேயே ஐக்கானில் கூட நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இந்த நிரல் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஸ் கூற்றை கூடுதலாக சேர்த்திக்கிறேன். இது ஒரு கீவேர்டு தான். ஓகே, அதாவது நிபந்தனை சரியாக இருந்தாலும் ஆன்சர் சொல்லணும், தவறாக இருந்தாலும் ஆன்சர் சொல்லணுங்கிறக்காகத்தான் இந்த இடத்துல எல்ஸுங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த கூற்று வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறது. சரி, இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, என்டர் யுவர் ஏஜ் 25ன்னு சொல்கிறேன். யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங்னு மெசேஜ் நம்மளுக்கு சொல்லியிருக்குது. பாருங்க என்ன இருக்குது? 18 கொடுத்த ஏஜ் 25, 18 கம்பேர் பண்ணுறது 18 விட 25 பெரிதாக இருந்தால் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங்னு சொல்லி நம்மளுக்கு மெசேஜ் கொடுக்கணும். ஒருவேளை நான் 18 குறைவான ஏஜ் கொடுக்குறேன், வாங்க அதையும் பார்க்கலாம். 15ன்னு சொல்கிறேன். யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டின்னு மெசேஜ் வந்திருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அப்படி ஒரு மெசேஜ் வரல. காரணம் என்ன அப்படின்னா நம்ம எல்ஸ் கூற்றை செயல்படுத்தலை. எல்ஸ் கூற்றை செயல்படுத்தாமல் கொடுத்ததுனால நம்மளுக்கு இப் கண்டிஷனில் இருக்கக்கூடிய கூட்டு சரியாக இருந்தால் மட்டும்தான் ஆன்சர் சொல்லிச்சு. தவறாகும் பட்சத்தில் என்னது தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் எக்ஸிக்யூட்டடுங்கிற மெசேஜ் மட்டும் சொல்லிட்டு முடிச்சிருச்சு. ஆனால் இதில் என்டர் யுவர் ஏஜ்னு 15 சொல்லிக்கிறேன். 18 15 கம்பேர் பண்ணுறது. 18 விட 15 குறைவு, அப்போ அதிகம்னு சொல்லியிருக்கிறோம் கண்டிஷனில். அப்போ 15 வந்து குறைவு, அதனால கண்டிஷன் தப்புனா இந்த சி அவுட் ரன் ஆகாது. யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங்கிற மெசேஜ் வராது. அப்போ தவறாக இருந்தாலும் ஆன்சர் சொல்லணும்னா இங்கே இப் கண்டிஷன் தவறாக இருக்கும் பட்சத்தில் எந்த கூற்று இயக்கப்படும்? எல்ஸ் கூற்று இயக்கப்படும். இந்த எல்ஸில் என்ன எழுதிக்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங். அப்போ சரியாக நிபந்தனை சரியாக இருந்தால் இந்த சி அவுட் ரன் ஆகும். தவறாகும் பட்சத்தில் எல்ஸ் கூற்றில் இருக்கக்கூடிய சி அவுட் ரன் ஆகும். இப்போ இதில் எது ரன் ஆயிருக்கு? நான் 15ன்னு கொடுத்துருக்குறேன். கண்டிஷன் தப்புன்னு இதை செயல்படுத்தாமல் எல்ஸ்க்கு வந்துடும். எல்ஸில் என்ன எழுதிக்கிறோம்? சி அவுட்டில் யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் சொல்லி நம்மளுக்கு ஆன்சர் வரணும். வந்திருக்குதா? 15ன்னு கொடுத்தோன்னே யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங்கிற மெசேஜ் நம்மளுக்கு என்னது வெளியிட கிடைச்சிருக்குது. இப்படித்தான் வந்து இப் கண்டிஷன் இப் எல்ஸ் எல்லாம் நாம பயன்படுத்துறதை பற்றி சொல்லியிருக்குது. இப்போ நான் உங்களுக்கு இப்பலேயே வந்து எல்சி சேர்த்து சொல்லிட்டேன். அதுலேயும் நிரல் இருக்குது, நம்ம பார்க்கலாம். வாங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இப்பெல்ஸ் கூற்று. ஒரு இப்பெல்ஸ் கூற்று என்பது கட்டுப்பாட்டு பாய்வு கூற்றாகும். இது நிபந்தனை அடிப்படையில் ஒரு செயலை செய்ய பயன்படுகிறது. இப்பெல்ஸ் கூற்றில் முதலில் கோவை அல்லது நிபந்தனை சரியா அல்லது தவறா என மதிப்பிடப்படுகிறது. கிடைக்கப்பட்ட விடை சரி எனில் சரி தொகுதியினுள் இடம்பெறும் கூற்றுகள் இயக்கப்படும். தவறு எனில் தவறு தொகுதியில் இடம்பெறும், அதாவது தவறுனா எல்ஸ் தொகுதியில் இருக்கக்கூடிய கூற்றுகள் வந்து
இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஓகே, அதுக்குண்டான சிண்டாக்ஸும் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் முக்கியம். if else கூற்று பற்றி எழுதுக. 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கூட கேட்கலாம். இதெல்லாம் ஜென்ரலாக இந்த லெசனில் எந்த கொஸ்டின் வேணாலும் கேட்கலாம். நீங்கள் புக் பேக்கில் இது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே இந்த லெசனில் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஒவ்வொன்றையும் நீங்கள் தெளிவாக நீங்கள் கவனிச்சுட்டே வரணும். இப்போ இப்பல்ஸினுடைய சிண்டாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க பாரு மாணவர்களே. இப் கண்டிஷனில் கோவை கொடுத்துருக்குறாங்க. இந்த கோவை சரியாக இருந்தால் மெய்த்தொகுதி இயக்கப்படும். அடுத்தது தவறானா தான் எல்ஸ்கே வரும். இங்கே இப் கண்டிஷனில் சரியாக இருந்தால் மட்டும்தான் மெய்த்தொகுதி இயக்கப்படும். இங்கே தவறுனா எல்ஸ் கூற்று இயக்கப்படும். எல்ஸ் கூற்றில் மெய்யற்ற தொகுதி, அதாவது தவறான தொகுதி வந்து இயக்கப்படும். இயக்கிட்டு தான் அடுத்தது எக்ஸ் கூற்று இயக்கப்படும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் இதோடைய அதனுடைய சிண்டாக்ஸ் முடிஞ்சிடும். இப் எல்ஸ் பொறுத்த வரைக்கும் நிபந்தனை சரியா இருந்தால் சரி தொகுதி, தவறாகும் பட்சத்தில் எல்ஸில் இருக்கக்கூடிய தவறு தொகுதி இயக்கப்படும். ஓகே, சரி. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. மேற்கண்ட கட்டளை அமைப்பில் இப்பூற்றுடன் கொடுக்கப்பட்ட நிபந்தனை முதலில் மதிப்பீடு செய்யப்படுகிறது. நிபந்தனை சரியெனில் சரி தொகுதி இயக்கப்படும். பின் கட்டுப்பாடு எக்ஸ் கூற்றுக்கு இட்டு செல்கிறது. நிபந்தனை தவறு எனில் தவறு தொகுதி இயக்கப்படும். பின் கட்டுப்பாடு எக்ஸ் கூற்றுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நிபந்தனை கொடுக்குறோம், ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. கண்டிஷன் கொடுக்குறோம். இப்போ நிபந்தனை சரினா மெய்த்தொகுதி இயக்கப்படும், தவறுனா தவறில் இருக்கக்கூடிய மெய்யற்ற தொகுதி இயக்கப்படும், கடைசியாக எக்ஸ் கூற்று வந்து இயக்கப்படும் சொல்லி என்னது ஃப்ளோ சார்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. இதற்கும் ஒரு நிரல் கொடுத்துருக்குறாங்க, வாங்க பார்க்கலாம். இப்பல்ஸ் கூற்றை பயன்படுத்தி கொடுக்கப்பட்ட எண் ஒற்றைப்படை அல்லது இரட்டைப்படை எண்ணா என காணும் C++ நிரல் ஒன்றை எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, நம்ம இப்பல்ஸ்க்கு ஆல்ரெடி நம்ம அந்த எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங்லேயே வந்து நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் இந்த நிரலையே நான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஹெட்டர் ஃபைல் யூசிங் நேம்ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட் மெயின் ஃபங்க்ஷன் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். அடுத்தது இன்ட்ங்கிற தரவணத்தில் நம்பர் கமா ரிமைண்டர் அப்படின்னு 2 மாறிகளை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த 2 மாறிகளும் எந்த வகையான மதிப்புகளை ஏற்றுக்கொள்ளும், முழுயின் மதிப்புகளை ஏற்றுக்கொள்ளும். அதுக்காக இந்த இடத்துல இன்ட்ங்கிற தரவணத்தை சொல்லியிருக்குது. நம்மும் ரெம்ங்கிற வந்து ரெண்டுமே வந்து உங்களுக்கு என்னது மாறிகள். அடுத்து சிஅவுட்ல என்டரியா நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. சிஅவுட்ல ஆல்ரெடி சொல்லியிருக்கிறார். சிஅவுட்ல டபுள் கோட்ல என்ன கொடுத்தாலும் அது அப்படியே ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ணிடும், அதாவது எஸ்கேப் சீக்வன்ஸை தவிர. அடுத்தது சிஎன்ல நம்பர் இன்புட் கொடுக்குறோம். அதுக்கு பிறகு ரிமைண்டரில் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் மாடுலஸ் 2, இந்த நாம் கொடுக்கக்கூடிய இன்புட்டாக கொடுக்கக்கூடிய நம்பரை 2ஆல் மாடுலேட் பண்ணி வரக்கூடிய மீதியை ரிமைண்டரில் ஸ்டோர் பண்ணிக்கும், அசைன் பண்ணிக்கும். அந்த ரிமைண்டர் மதிப்பையும் 0வும் சமமான இப் கண்டிஷனில் பார்க்குது. இங்கே அசைன் ஆகக்கூடிய மதிப்பும் 0வும் ரெண்டும் சமமா அப்படின்னு பார்க்குது. இப் கண்டிஷனில் சமமாக இருந்தால் the given number is even number அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னா the given number என்னது is odd number அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஓகே, ஆட் நம்பர்னா ஒற்றைப்படை, ஈவன் நம்பர்னா இரட்டைப்படை. அதற்காகத்தான் இந்த நிரல் வந்து எழுதப்பட்டிருக்கிறது. சரி, வாங்க இந்த நிரலையும் நான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இது சேம் நிரல் தான், இதை எக்ஸிக்யூட் பண்ணல. இது இப்பெல்ஸ்க்கு உண்டானது. இங்கே நிபந்தனை ரிமைண்டரும் 0வும் சமமாக இருந்தால் இந்த இப்பில் இருக்கக்கூடிய இந்த கூற்று இயக்கப்படும், இந்த சிஅவுட் இயக்கப்படும். ஒருவேளை தவறாகும் பட்சத்தில் எல்ஸில் இருக்கக்கூடிய கூற்று இயக்கப்படும். அது இப்பெல்ஸினுடைய மீனிங். சரி, எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஃபைவ்னு கொடுக்குறேன். the given number is odd அப்படின்னு சொல்லி பிரிண்ட் நம்மளுக்கு வெளியிட கொடுத்துருக்குது. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம் கமா ரிமைண்டர் வேரியபிள் சொல்லியாச்சு. என்டரிய நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த சிஅவுட்ல இருக்கிறது அப்படியே இங்கே பிரிண்ட் ஆகிருக்கும். என்டரிய நம்பர் கோலன் வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்குது. நாம் இன்புட் வந்து 5ன்னு சொல்கிறோம். இந்த சியின் என்ன வந்து நம்பருடைய மதிப்பு இன்புட்டாக நம்மக்கிட்ட கேட்குது. நம்ம 5ன்னு இன்புட் கொடுத்துருக்குறோம். அதுக்கு பிறகு இங்கே இந்த கால்குலேஷனில் என்ன நடக்குது அப்படின்னா ரிமைண்டர் ஈக்குவல் டு நம்பர் மாடுலஸ் 2. நம்ம நம்பருங்கிற மதிப்பு 5ன்னு இன்புட்டாக கொடுத்துருக்குறோம். அந்த 5ஐ 2ஆல் மாடுலேட் பண்ணுது. மாடுலேட் பண்ண என்ன அர்த்தம், வகு மீதித்தை ஆன்சராக சொல்லும். 5ஐ 2ஆல் வகுத்தா மீதி என்ன வரும், 1ங்கிற ஆன்சர் வரும். அந்த 1ஐத்தான் என்ன பண்ணும், ரிமைண்டருங்கிற இந்த வேரியபிள் அசைன் பண்ணும். அதுக்கு வர இப் கண்டிஷனில் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் ஈக்குவல் டு 0ங்கிறான். அப்போ ரிமைண்டரில் என்ன மதிப்பு வச்சிருக்கிறோம், 1 ஈக்குவல் டு 0வானா 2 சமம்னு சொல்கிறா. அப்போ 1ம் 0வும் சமம் இல்லை. சமமாக இருந்தால் தான் கிவன் நம்பர் இஸ் ஈவன் நம்பர்னு பிரிண்ட் ஆகும். இப்போ சமம் இல்லாதனால எந்த கூற்று இயக்கப்படும், எல்ஸ் கூற்றுக்கு போயிடும். எல்ஸ் கூற்றில் என்ன எழுதிக்கிறோம்,
the given number is odd அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். அப்போ நம்மளுக்கு the given number is 5 is odd அப்படிங்கிற ஆன்சரை சொல்லிடும். இதுலையும் பாருங்க the given number அப்படின்னு டபுள் கோட்டில் இருக்குது. அதுக்கடுத்து நம்ங்கிற மாறி பிரிண்ட் பண்ண சொல்லிக்கிறோம். அதுக்கு பிறகு ஈ7ங்கிறது டபுள் கோட் இருக்குது. டபுள் கோட்டில் இருக்கிறது அப்படியே பிரிண்ட் ஆயிரும். இங்கே வேரியபிளையும் பிரிண்ட் பண்ண சொல்லிக்கிறோம். நம்ங்கிற வேரியபிள் என்ன மதிப்பு கொடுக்குறோமோ அந்த மதிப்பையும் சொல்லி நாம பிரிண்ட் பண்ண சொல்லிக்கிறோம். the given number is அப்படிங்கிறது இந்த given நம்பர் வரைக்கும் அப்படியே பிரிண்ட் ஆகும். நம்ங்கிற மாதிரியில் நம்ம என்ன இன்புட்டாக கொடுத்துக்கிறோம், 5ன்னு கொடுத்துக்கிறோம். இந்த 5ங்கிறது பிரிண்ட் ஆயிரும். ஈஸ் ஆடுங்கிறது டபுள் கோட்டில் கொடுத்ததுனால அது அப்படியே ஸ்க்ரீனில் நம்மளுக்கு என்னது கொடுத்துக்கிறது பிரிண்ட் ஆயிரும். ஓகே, சரி. அடுத்து இன்னொன்று நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இரட்டைப்படையாக வரக்கூடிய நம்பரை நாம கொடுத்து பார்க்கலாம். இப்போ 10ன்னு ஒரு இன்புட் கொடுக்குறோம். நீ பாருங்க, எக்ஸிக்யூட் கம்பைல் பண்ணோன்னே ஃபர்ஸ்ட் ரன் ஆகுறதுன்னு என்டரிய நம்பர்னு தான் நம்மகிட்ட வந்து கேட்கும். இதுதான் இந்த கூட்டுறது இயக்கப்படும். இப்போ நான் 10ன்னு இன்புட் கொடுக்குறேன். என்டரிய நம்பர் அப்படிங்கிறது இங்கே நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. இந்த உடனே இந்த சீன் என்ன உடனே நம்பருடைய மதிப்பு கேட்கும். இப்போ நான் 10ன்னு சொல்லியாச்சு. இந்த 10ங்கிறத நம்மள அசைன் ஆகும். அதுக்கு பிறகு என்ன வேண்டும், உடனே நம்ம 2ஆல மாடுலேட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் ரிமைண்டரில் ஸ்டோர் பண்ணுறோம். நம்ம 2ஆல மாடுலேட் பண்ணால் நம்மள 10ங்கிற மதிப்பு கொடுத்து 10 2ஆல மாடுலேட் பண்ணும்போது 0, ரிமைண்டரில் 0ங்கிறது அசைன் ஆகிருக்கும். இப் கண்டிஷனில் 0 = 0 செக் பண்ணுது. அப்போ கரெக்டு தான், கண்டிஷன் ட்ரூன்னு என்ன ஆயிரும், the given number 10 is even அப்படின்னு சொல்லி பிரிண்ட் வரணும். பாருங்க, the given number 10 is even சொல்லி நம்மளுக்கு பிரிண்ட் வந்திருக்குது. ஓகே மாணவர்களே, எப்படி வந்து இப்பல்ஸ் கூற்று ரன் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி வாங்க, அடுத்த பாடப்பகுதிக்கு போகலாம். பின்னலான இப்கூற்று. ஒரு இப்கூற்று மற்றொரு இப்கூற்றை கொண்டிருந்தால் அது பின்னலான இப்கூற்று என்று அழைக்கப்படுகிறது. ஒரு இப்கூற்றுக்குள்ள இன்னொரு இப்கூற்று இருந்தால் அதுக்கு பேரு தான் நெஸ்டட் இப் அப்படின்னு சொல்லி பேரு, பின்னலான இப்கூற்றுன்னு பேரு. இப்போ பின்னலான கூற்றுகள் பின்வரும் 3 வடிவங்களில் அமைக்கப்படுகிறது. பின்னலான கூற்றுகளை 3 வடிவங்களில் வந்து அமைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறான். ஒரு இப்கூற்றுக்குள்ள மற்றொரு இப்கூற்று அமைக்கிறது. அடுத்தது ஒரு இப்கூற்றின் எல்ஸ் கூற்றுக்குள் மற்றொரு இப்கூற்றை அமைக்கிறது. அதுக்கடுத்து ஒரு இப்கூற்று உள்ளே ஒரு இப்கூற்றும் எல்ஸ் கூற்றுக்குள்ளே மற்றொரு இப்கூற்றும் அமைக்கிறது. இந்த மாதிரி 3 வடிவங்களில் வந்து நாம நெஸ்டட் இப்ப வந்து அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அந்த 3க்கும் சிண்டாக்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாங்க பார்க்கலாம். ஒரு இப்கூற்றுக்கு உள்ளே மற்றொரு இப்கூற்றை அழைத்தல். ஒரு இப்கூற்றுக்குள்ள மற்றொரு இப்கூற்றை அழைத்தல் என்ன சொல்றா, இது நெஸ்டட் இப்படி தான் சொல்றேன். இங்க பாருங்க, ஒரு இப் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த இப் கண்டிஷனுக்குள்ள மறுபடியும் இப் கண்டிஷன், அதுல எல்ஸ். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அதாவது நெஸ்டட் இப்ப பயன்படுத்தும் போது ஒரு இப் கண்டிஷன் அறிவிச்சிட்டோம்னா அடுத்த அறிவிக்கக்கூடிய இப் கண்டிஷன் அதனுடைய உள்பகுதியில தான் அமைந்திருக்கணும். ஒரு ஸ்டெப் உள்ள தள்ளித்தான் கொடுக்கப்பட்டிருக்கணும். இந்த எல்ஸ் இதனுடைய எல்ஸ் இந்த இன்னர்ல இருக்குது பாத்தீங்களா, உள்பகுதியில இந்த இப்புக்குண்டான எல்ஸ் தான் இது. இந்த இப்புக்குண்டான எல்ஸ் தான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, இது சரியா வந்து நாம கொடுக்கணும். அடுத்தது ஒரு இப்கூற்றுக்குள் உள்ள ஒரு இப்கூற்று எல்ஸ் கூற்றுக்குள் உள்ள மற்றொரு இப்கூற்றும் அமைத்தல். பாருங்க, இங்க ஒரு இப்கூற்று இருக்குது, அந்த இப்கூற்றுக்குள்ள ஒரு இப்பெல்ஸ், அடுத்து எல்ஸ் கூற்றுக்குள்ளேயும் ஒரு இப்பெல்ஸ். ஓகே, இதைத்தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது மாணவர்களே, இப்கூற்றில் எல்ஸ் கூற்றுக்குள் மற்றொரு இப்கூற்றை அமைத்தல். இங்க ஒரு இப்கூற்று எல்ஸ் இருக்குது, இந்த எல்ஸ்க்குள்ள மறுபடியும் ஒரு இப்பெல்ஸை அமைச்சிருக்கிறாங்க. ஒரு இங்க இருக்கக்கூடியது என்ன சொல்றா, அவுட்டர்னு சொல்றா, இங்க இருக்கக்கூடியது இன்னர், இது வெளிப்பகுதி, இது உள்பகுதி. அப்ப ஃபர்ஸ்ட் அறிவிக்கக்கூடியது வந்து என்னது, அவுட்டர். ஓகே, அடுத்தது உள்ள இருக்கக்கூடியது இன்னர். அப்ப வந்து எப்பவுமே ஒரு ஸ்டெப் உள்ள தள்ளிட்ட ரெண்டாவது அறிவிக்கக்கூடிய அந்த இப்கூற்று எல்ஸ் கூற்று எல்லாமே இடம்பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்குண்டான பாய்வு படத்தை இங்க கொடுத்துருக்குறாங்க, பாத்தீங்கன்னா தெரியும். இந்த இப் கண்டிஷன், அந்த இப் கண்டிஷன்ல இன்னொரு இப் கண்டிஷன் கொடுத்துருக்குது. ஓகே, அதுக்கு அடுத்தது ஒரு இப் கண்டிஷன், அதுல ஒரு இப் கண்டிஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, இதுல நிபந்தனை சரி தவறுன்னு சொல்லி இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இப் கண்டிஷன் கொடுத்துருக்குது, நிபந்தனை தவறுனா மறுபடியும் ஒரு இப் கண்டிஷன் கொடுத்துருக்குறோம், அதுலேயும் இப்பல்ஸ் இருக்குது. அடுத்து சரினாலும் ஒரு இப் கண்டிஷன், அதுலேயும் இப்பல்ஸ் இருக்குது. ஓகே, சரி, இங்க ஒரு நிரல் பகுதி கொடுத்துருக்குறாங்க. இது என்ன அப்படிங்கிறத சொல்லி நம்ம பார்க்கலாம். இது இப்பல்ஸ் உண்டான ஒரு நிரல் தான். வாங்க இதையே என்ன கொடுத்துருக்குறான்னு பார்க்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா ஹெட்டர் சொல்லியிருக்குது. இது நம்ம ஒவ்வொரு நிரலையும் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கணுங்கிறதுல நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ வேரியபிள் பார்க்கலாம்.
அதாவது இன்ட்டுங்கிற தரவணத்தில் சேல்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லி 2 வகையான மாறிகளை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. 2 மாறிகளுமே வந்து முழு எண் மதிப்புகளை எடுத்துக்கொள்ளும். அடுத்து கிரேட் அப்படின்னு ஒரு வேரியபிள் அறிவிச்சிருக்கிறாங்க. இது என்ன தரவணத்தில் சொல்லியிருக்கிறாங்கன்னா கேரக்டர் அப்படிங்கிற தரவணத்தில் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து கேரக்டர் மதிப்பு எடுத்துக்கும், முழு எண் மதிப்புகளை எடுத்துக்கும் அப்படிங்கிறது அதனுடைய மீனிங். அதுக்கடுத்து சி அவுட்ல என்டர் சேல்ஸ் அமௌண்ட்னு சொல்லிக்குது, அது அப்படியே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். அதுக்கு பிறகு சிஎன்கிற இந்த கூற்று என்ன பண்ணணும், நம்ம கிட்ட சேல்ஸ்க்கு உண்டான அமௌண்ட்டை கேட்டு வாங்கும். அதுக்கடுத்தது சி அவுட் என்ன பண்ணணும், என்டர் கிரேட் அப்படின்னு சொல்லியிருக்கிறது, அது அப்படியே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். இந்த சிஎன் கிரேட் என்னன்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்டு வாங்கும். இதெல்லாம் நம்ம கிட்ட இன்புட்டை 2 கேட்டு வாங்கின பிறகு என்ன பண்ணும்னா, நம்ம சேல்ஸில் என்ன மதிப்பு கொடுத்தோமோ அந்த மதிப்பையும் இந்த 5000ஓட கொடுக்கக்கூடிய சேல்ஸ் மதிப்பு நம்ம கொடுத்த மதிப்பு அதிகமாக இருக்குதான்னு பார்க்கும். அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும்னா கமிஷன் ஈக்குவல் டு சேல்ஸ் இன்ட்டு 10%. இந்த கமிஷனுங்கிற வேரியபிள் என்ன பண்ணும், நம்ம கொடுக்கக்கூடிய சேல்ஸ் அந்த அமௌண்ட்டுக்கு 10% கால்குலேட் பண்ணி கமிஷனில் அசைன் பண்ணிக்கும். அதுக்கு பிறகு இந்த சி அவுட் வந்து கமிஷனில் என்ன மதிப்பு அசைன் ஆகிருக்குதோ அந்த மதிப்பை நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணிடும். ஒருவேளை 5000 குறைவாக நம்ம சேல்ஸ் மதிப்பை கொடுத்த அப்படின்னா எல்ஸ் கூற்று இயக்கப்படும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம கொடுக்கக்கூடிய சேல்ஸ் மதிப்புக்கு 5% கால்குலேட் பண்ணி அதை கமிஷனில் அசைன் பண்ணி அந்த கமிஷனை பிரிண்ட் பண்ணிடும். அதுக்கு பிறகு சி அவுட்டில் குட் ஜாப் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு மெசேஜ் கொடுக்கும். இதுதான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிரல். ஓகே, இது இப்போ எல்ஸுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, இதை எப்படி உங்களுக்கு ரன் ஆகுது அப்படிங்கிறதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு புக்கில் இருக்கக்கூடிய நிரல் எல்லாமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணி காமிக்க போகிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மறுபடியும் உங்களுக்கு டெஸ்க்டாப்போ லேப்டாப்போ உங்களுக்கு அவைலபிளாக இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இதை எல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இதெல்லாம் ஏன்னா நிரல் பகுதியில் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களுக்கு எளிமையாக வந்து பதிலளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா இந்த வருஷம் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருந்தீங்கன்னா தான் அடுத்த வருஷம் வரக்கூடிய லாங்குவேஜ் பைத்தான் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் 12th படிக்க போகிறீங்க, அது உங்களுக்கு எளிமையாக இருக்கும். இது உங்களுக்கு பேசிக். இதில் தெளிவாயிட்டீங்கன்னா உங்களுக்கு 12th இன்னும் ரொம்ப எளிமையாக படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதனால் மாணவர்களே இதையெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சரி, இங்கே நிரல் பகுதி இந்த புக்கில் இருக்கக்கூடிய நிரல் தான் அப்படியே நான் டைப் பண்ணி வச்சுருக்கிறேன். சரி, இதையே நான் வந்து கம்பைல் ரன் பண்ணுறேன். எப்படி ரன் ஆகுதுன்னு உங்களுக்கு சொல்லிகிட்டே வர, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், இந்த நிரல் பகுதியில் என்டர் சேல்ஸ் அமௌண்ட், இதை ஃபஸ்ட்டு சி அவுட்டில் டபுள் கோட்டில் இருக்குது, அதனால் என்டர் சேல்ஸ் அமௌண்ட்னு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்குது. அதுக்கு பிறகு இந்த சின்னு என்ன விட நம்மக்கிட்ட சேல்ஸ் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி கேட்கும். நம்ம ஒரு 6000 கொடுக்குற சேல்ஸை 6000 கொடுத்துட்டு நான் என்டர் அடிக்கிறேன். என்டர் அடித்த உடனே அடுத்த இந்த சி அவுட் என்டர் கிரேட் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்குது. அப்போ நம்ம ஏன்னு கிரேடு கொடுக்குறோம். மறுபடியும் என்ன பண்ணுறோம்னா, இந்த நம்ம என்டர் அடித்த உடனே அடுத்து சேல்ஸ் அமௌண்ட்டை இந்த 5000ஓட கம்பேர் பண்ணுறோம். 5000 விட நம்ம கொடுத்த இந்த 6000 பெரியதாக இருக்குதான்னு பார்க்கும். பெரியதாக இருந்தால் என்ன வேண்டும், இந்த 6000க்கு 10% கால்குலேட் பண்ணி வரக்கூடிய அமௌண்ட்டை கமிஷனில் அசைன் பண்ணிட்டு இந்த கமிஷனில் என்ன மதிப்பு இருக்குதோ அந்த மதிப்பு இங்கே பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கிறோம். அந்த மதிப்பு இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், என்டர் அடிக்கிறேன். இப்போ என்ன இருக்குது, 6000 கொடுத்துட்டோம். இந்த 6000 மதிப்பை கம்பேர் பண்ணுறது 5000 விட 6000 பெரியதான்னு பார்க்குது, அதிகம்தான். அப்போ நிபந்தனை சரின்னு உடனே இந்த கமிஷன் இந்த கூற்று இயக்கப்படும். இந்த கூற்றில் என்ன இயக்கப்படும்னா 6000 × 10% கால்குலேஷன் பண்ணுறோம். 6000க்கு 10%னா 600 ரூபா. அந்த 600 ரூபாயை கமிஷனில் அசைன் பண்ணிக்கும். அதுக்கடுத்து இந்த சி அவுட் என்ன பண்ணோம்னா கமிஷன் கோலன் வச்சு டபுள் கோட்டில் கொடுத்துருக்குறோம். அது அப்படியே ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகும். கமிஷன் கோலன் வரைக்கும் ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகிட்டு கமிஷனுங்கிற வேரியபிளை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கிறோம். அந்த வேரியபிள் என்ன மதிப்பு நாம் அசைன் ஆகிருக்கும், 600ங்கிற மதிப்பு அசைன் ஆகிருக்கும். இப்போ கமிஷன் என்னது 600 அப்படின்னு சொல்லி இங்கே பிரிண்ட் வந்துருக்குது. அதுக்கும் பிறகு இந்த நிபந்தனை சரின்னு எல்ஸ் பகுதி நிறைவேற்றப்படாது. நிபந்தனை தவறுனா தான் எல்ஸ் கூற்று இயக்கப்படும். நிபந்தனை சரிங்கிற போது சரி தொகுதி மட்டும் இயக்கப்பட்டு எல்ஸ் பகுதி நிறைவேற்றப்படாது. உடனே என்ன ஆயிரும், அடுத்து இந்த எக்ஸ் கூற்றுன்னு சொல்லக்கூடிய சி அவுட் குட் ஜாப் அப்படிங்கிற மெசேஜ் நம்மளுக்கு சொல்லிட்டு வெளியில் வந்துடும். ஓகே மாணவர்களே, சரி, இப்படித்தான் வந்து இந்த நிரல் வந்து இயக்கப்படுகிறது. சரி, அடுத்தது வாங்க. இப் எல்சிப் அடுக்கு. ஆமாம், இப்பு எல்சிப் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப் எல்ஸ் அடுக்கு என்பது பலவழி தீர்மானிப்பு கூற்றாகும். இந்த வகை கூற்றில் இப் என்னும் சிறப்பு சொல்லை தொடர்ந்து ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எல்சிப் கூற்றுகள் இடம்பெற்றிருக்கும். இறுதியாக எல்ஸ் கூற்று முடிவு விரும்பு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதனுடைய சிண்டாக்ஸும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப் கூற்று எல்ஸ் கூற்று, இந்த எல்ஸ் கூற்றுக்குள்ள இப் எல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த எல்ஸுக்குள்ள இப் எல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, சரி, அதற்குண்டான சிண்டாக்ஸும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொடுக்கப்பட்ட கோவை
சரியெனில் தொகுதியோட தொடர்புடைய கூற்று நிறைவேற்றப்படும். அந்த அடுக்கில் இடம்பெற்றிருக்கும் மற்ற கூற்றுகள் தவிர்க்கப்பட்டுவிடும். எல்லா கோவையும் தவறு எனில் இறுதியான எல்ஸ் கூற்று இயக்கப்படும். இங்க நிபந்தனை சரியின இந்த கூற்று இயக்கப்பட்டு மற்ற கூற்றுல இயக்கப்படாது. ஒருவேளை இங்க நிபந்தனை தவறாகும் போது இந்த எல்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கூற்று இயக்கப்படும். இது தவறாகும் போது இந்த எல்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கூற்று இயக்கப்படும். இது தவறாகும் போது இந்த எல்ஸ் கூற்று இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்காகத்தான் இந்த படம் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிபந்தனை சரினா சரி கூற்று இயக்கப்பட்டு முடிவுக்கு வந்துடும். தவறாகும் பட்சத்தில் இந்த நிபந்தனை இயக்கப்படும். இங்கேயும் தவறாகும் பட்சத்தில் அடுத்த நிபந்தனை, இதுவும் தவறாகும் பட்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய எல்ஸ் கூற்று இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கும் ஒரு நிரல் பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப ஒரு எளிமையான நிரல் தான். இந்த நிரல் பகுதி பார்க்கலாம் வாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் எல்லாம் கொடுத்துருக்குது. மார்க்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் இன்ட் தரவணத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து சி அவுட்டில் என்டர் த மார்க்ஸ்ன்னு சொல்லியாச்சு. சிஎன்ல மார்க் நம்மகிட்ட இன்புட்டாக கேட்டு வாங்கும். நாம் கொடுக்கக்கூடிய மதிப்பெண் 60க்கு மேலே இருந்தால் என்னாகும்? யுவர் கிரேட் இஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி மெசேஜ் நம்மளுக்கு காண்பிக்கும். ஒருவேளை 60க்கு குறைவான மதிப்பெண்களை மார்க்ஸில் நாம் இன்புட்டாக கொடுத்து அப்படின்னா இந்த நிபந்தனை தவறாகி அடுத்து இருக்கக்கூடிய நிபந்தனைக்கு போய் பார்க்கும். எல்சிப் அப்படின்னு ஒரு நிபந்தனை. அதில் என்ன கொடுத்துருக்குற அப்படின்னா மார்க் 50க்கு மேலே இருக்கணும் மற்றும் 60க்கு கீழே இருந்தால் யுவர் கிரேட் இஸ் செகண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி மெசேஜ் கொடுக்கும். ஒருவேளை நம்ம கொடுக்கக்கூடிய மதிப்பெண் 50க்கும் குறைவாக இருந்தால் இந்த நிபந்தனையும் தவறாகும். அப்போ தவறானா அடுத்த எல்சிப்பில் இருக்கக்கூடிய நிபந்தனை பரிசோதிக்கும். 40க்கு மேலே இருக்குதா 50க்கு கீழே இருக்குதான்னு பார்க்கும். அப்படி இருந்துச்சுன்னா யுவர் கிரேட் இஸ் தேர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி மெசேஜ் சொல்லும். ஒருவேளை நாம் 40 குறைவான மதிப்பெண்களை கொடுத்தால் கடைசியாக இருக்கக்கூடிய எல்ஸ் கூற்றில் யூஆர் ஃபெயில் அப்படிங்கிற மெசேஜ் நம்மளுக்கு சொல்லும். சரி, இந்த நிரல் எப்படி இயக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கலாம் வாங்க மாணவர்களே. ஓகே, நம்ம புக்கில் கொடுத்துருக்கூடிய நிரல் தான். இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு இதை மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்டர் யுவர் மார்க்ஸ். ஒரு 70 கொடுக்குறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் எதுனா என்டர் த மார்க்ஸ் நம்மளுக்கு மெசேஜ் கேட்கும். 17 கொடுத்தாச்சு. இப்போ இது என்டர் ஏ மார்க்ஸ் சிஎன்ல நம்மகிட்ட மார்க் இன்புட்டாக கேட்குது. 17 சொல்லியாச்சு. அதுக்கடுத்து இந்த மார்க்ஸுங்கிற வேரியபிள் 60 விட பெரியதா அப்படின்னு பார்க்கும். 60 விட நம்ம கொடுத்த மார்க் அதிகமாக இருக்குதா அல்லது சமமாக இருக்குதான்னு பார்க்கும். சமமாக இருந்தாலும் கண்டிஷன் சரிதான், அதிகமாக இருந்தாலும் நிபந்தனை சரிதான். ஓகே, அப்போ ஒரு நிபந்தனையில் பயன்படுத்தக்கூடிய இந்த வேரியபிள் மார்க்ஸ்ங்கிற வேரியபிள் நம்ம என்ன சொல்லலாம்னா கட்டுப்பாட்டு மாறின்னு சொல்லாதீங்க. ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி என்ன சொல்லலாம்? கட்டுப்பாட்டு மாறி. நிபந்தனையில் பயன்படுத்தக்கூடிய வேரியபிளுக்கு எல்லாமே கட்டுப்பாட்டு மாறி அப்படின்னு சொல்லலாம். இப்போ நிபந்தனை சரியாக இருந்தால் யுவர் கிரேட் இஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிற மெசேஜ் நம்மளுக்கு சொல்லணும். அப்போ 60 விட 70 பெரியதுன்னா யுவர் கிரேட் இஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிற மெசேஜ் நம்மளுக்கு சொல்லும். பாருங்க, என்டர் அடிக்கிறேன். என்ன மெசேஜ் சொல்லுது? யுவர் கிரேட் இஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம 60க்கு மேலே மதிப்பெண் கொடுத்ததுனால. மறுபடியும் இதே நிரலை எக்ஸிக்யூட் பண்ணுற பாருங்க மாணவர்களே. இப்போ நான் 55ன்னு ஒரு மதிப்பு கொடுக்குறேன். இப்போ 60 விட 55 பெரியதான்னு பார்க்குது. இல்லை, தவறுனா இந்த சி அவுட் ரன் ஆகுது. அடுத்து எல்சிப்க்கு வரும். எல்சிப்பில் பார்க்குது இந்த 55 இந்த கண்டிஷனோட பொருந்துதான்னு பார்க்குது. 50க்கு மேலே இருக்குதா 60க்கு கீழே மார்க் இருக்குதான்னு பார்க்குது. அப்போ இந்த கண்டிஷனோட பொருந்துதுன்னா யுவர் கிரேட் இஸ் செகண்ட் கிளாஸ் அப்படிங்கிற இந்த மெசேஜ் சொல்லும். இந்த எல்சிப்பை தவிர்த்துரும். அடுத்து மறுபடியும் ஒரு டைம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி அடுத்த கண்டிஷன் கொடுக்கலாம். இப்போ நான் 45ன்னு ஒரு இன்புட் கொடுக்குறேன். இப்போ என்ன இருக்குது? யுவர் கிரேட் இஸ் தேர்ட் கிளாஸ்னு வந்திருக்குது. அதாவது 60 விட 45 பெரிதில்லை. இங்கேயும் இந்த நிபந்தனையோடையும் பொருந்தாது, இந்த நிபந்தனையோட பொருந்தும். 40 விட பெரிதாக இருக்குது, 50 குறைவாக இருக்குது, 45. அப்போ யுவர் கிரேட் இஸ் தேர்ட் கிளாஸ்னு வருது. அடுத்து மறுபடியும் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் பாருங்க. இன்னொரு டைம் கொடுத்துட்டு நான் மதிப்பெண் 30ன்னு சொல்கிறேன். அப்போ 30ன்னு சொல்லும்போது என்ன வெளியீடு கிடைக்குது? யூஆர் ஃபெயில் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு மெசேஜ் சொல்லியிருக்குது, வெளியீட்டு கொடுத்துருக்குது. அப்போ நம்ம கொடுத்த 30 மதிப்பெண் 60க்கு விட குறைவாக இருக்குது. அப்போ இந்த நிபந்தனையும் தப்பு. அடுத்தது 50க்கு மேலே 60க்கு கீழே இந்த நிபந்தனையோடையும் பொருந்தாது.
40க்கு மேல 50 கீழே இந்த நிபந்தனையோடையும் பொருந்தாது. இந்த 3 நிபந்தனையோடையும் பொருந்தாதனால கடைசியா இருக்கக்கூடிய எல்ஸ் கூற்றுல என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குதோ அதை நம்மளுக்கு வெளியீடா கொடுக்கும். அதுல என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குது? யூ ஆர் ஃபெயில் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் நம்மளுக்கு சொல்லி இருக்குது. இதுதான் மாணவர்களே ஒரு இப் கூற்றுக்குள்ள ஒன்றுக்கு மேற்பட்ட இப் கூற்று எல்ஸ் எல்லாம் நம்ம பயன்படுத்தி நிரல் எழுதுறத சொல்லியிருக்கிறாங்க. ஓகே மாணவர்களே, இது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைத்திருக்கும். ஓகே சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே நம்ம பார்க்கக்கூடியது இப்பெல்ஸுக்கு மாற்றான நிபந்தனை செயற்குறி. அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். சரி ஓகே மாணவர்களே, இந்த பாடத்தினுடைய முதல் பகுதி இத்துடன் நிறைவடைந்தது. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி மாணவர்களே, வணக்கம்.